நேரங்களில ஒரு அருமையான ஒரு பணி போல அனுபவங்கள், ஒரு அருமையான ஒரு அரவணைப்பின் ஹல்லேலூயா கிருபையே, எல்லாரும் ஹல்லேலூயா கிருபை, அது உம்முடைய கிருபை மாறாத நல்ல கிருபையே. சொல்லும் ஹல்லேலூயா கிருபை. சந்தேகத்தோடு இருக்கும் பொழுது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை கிருபையே. ஓ கிருபையே தூக்கி எறியாதபடிக்கு ஓ ரபாபா ஷபலதராத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஓ ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே உம்மையோ மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபதாம் என்னை தாங்குகின்றது, கிருபதா என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வலிந்தோடும் நீச்சலால் முல்கியே நெசுரன்பில் மகிழ அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியால் நிறைத்திடுமே. தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலே என்னை நிரப்போ. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வலிந்தோடும் நீச்சலா முல்கியே நெசுரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம்
எந்த நாவல் தீத்திடு ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவாமே ஓ முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக என்று பொழிந்திடுவே ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போ ஜெகத்தில் சாட்சியாக எம்மை நிறுத்தோ ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போ ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தோ என்னை அபிஷேகமே ஓ என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடோ நீச்சலால மூழ்கியே அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகோ எந்த நாவல் தீத்திடோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மேஓ முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மேஓ முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவ புத்திர முத்திரை போடோ ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவ புத்திர முத்திரை போடோ என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு நீச்சலால் மூழ்கியே அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகோ எந்த நாவல் தீத்திடு ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுவே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஆறுதல் தேறுதல் செய்யும் சாபரை உயிர்ப்பிக்குமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீராய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலா பெய்யட்டுமே அருளாலமாய் பெய்யோ வேகமந்தாரமுண்டா காடான நீளத்திலேயோ செழிப்பு
அவசியமே அற்பமோ சொற்பமாய் அல்ல ஓ தீரலா பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலா பெய்யட்டுமே காலமாய் பெய்யோ இயேசு வந்தருளுமே எங்குள்ள கூட்டத்திலேயோ கிரியை செய்தாருளுமே ஆருள் ஏராளோ அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலா பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலா பெய்யட்டுமே அருள் பெய்யோ போலியோ இச்சனமே அருள் மாரியை தாரு ஜீவதயாபரரே ஓ அருள் ஏராளோ அருள் அவசியமே அற்பமா சொற்பமா அல்ல தீரலா பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலா பெய்யட்டுமே. உங்கள் இதயத்தையும் கலங்காதிருப்பதாக எனக்குள்ளே வாழ்ந்து கழிவுற நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவராயிருக்கிறேன். ஒருபோது உங்கள் காலை தள்ளாட விட்டேன். உங்களுக்கு விரோதமாக எழும்ப ஆயுதங்கள் வாய்க்காதவோம். ஏசாயா 41:12, சங்கீதம் 46:1, 1 யோவான் 4:4 உரிமையாக்கிக்கொள். நான் உங்கள் வியாதிகளை நீக்கி உங்கள் பலவீனங்களை மாற்றி உங்கள் தரித்திரங்களை எடுத்து போட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்ப ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணுவேன். நான் சத்துருக்கள் நடுவில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி மாந்திரிக சூனியங்களுக்கு உங்கள் விலைக்கு பாதுகாத்து உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி அகற்றுவேன். என் கிருபை உங்களை விட்டு எடுபடாதிருக்கோ. ஓகே மரியாள், நீ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உன் பயத்தை எடுத்து போடு. ஓ ரீபாக்கா சந்தரா ஜூலியட், நீ வந்தது நல்லது என்று சொல்லுவாய். என் கிருபையினாலே உன்னை மூடி வைத்திருக்கிறேன். எப்சிபாய், தீனி கபாலா தீனியா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ. பியூலா, உன் தடைகள் உடைகிறது. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. சீநாதன், தீனி கால தரா, சத்ருனை ஜெயிப்பதே இல்லை. என் கிருபை உன்னை விட்டு எடுபடாதிருக்கும். மேக்சல், நீடிய பொறுமையோடு இரு. உன் வாஞ்சியை நான் நிறைவேற்றி உன் பிள்ளைகளை நான் அதிசயத்தை காண செய்வேன். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. என் பலத்த கருத்துக்குள்ளாய் நான் உங்களை வைத்திருக்கிறேன். சத்ரு உங்களை ஜெயிப்பதே இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை அழைத்தவர் நான் உண்மையுள்ளவர். சங்கீதம் 91 14, 15, 16 உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களை விட்டு எழுப்ப நல்ல பங்கை தருவேன். அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜூட் லாரன்ஸுக்காகவும் சாம்சனுக்காகவும் ஜெபிக்கிறேன்.
சாம்சனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜூட் லாரன்ஸை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவருடைய குடும்பங்களின் தேவைகளை சந்தித்து வாஞ்சைகளை நிறைவேற்றுக. இன்னைக்கு ஆராதனை முடிந்த பிறகு ஞான ஸ்நானம் எடுக்க போகான் 3 பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த யூத் மீட்டிங்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்களை ஆசீர்வதிங்க. அப்பா வருகிற மாதத்திலே நடக்கும் 3 நாள் வாச ஜபம் தொடர் ஜபங்களை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் அன்பை ருசிக்க கிருபதாக. எல்லா மக்களும் பூர்ண விடுதலை பெற கிருபதாக. இன்றைக்கு உடைய நாம் மேம்படும்படியாக நீர் அற்புதத்தை செய்யுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை பெற மூலம் கேட்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பிறகு தேவனுடைய செய்திக்கு கடந்து போகலாம். நம்மத்திலே புதிய காலண்டர்கள் வந்திருக்கிறது. வேண்டும் என்கிறவர்கள் வாங்கி கொள்ளலாம். அதன் விலை 60 ரூபாய். இன்றைக்கு ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்நானம் உண்டு. அதனாலே சபை பிள்ளைகள் கொஞ்ச நேரம் இருந்து போகும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் இங்கே எல்லா அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லியாச்சு, கேள்வி கேட்டாச்சு. இப்பொழுது அந்த தண்ணீர் அண்டை போய் அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த 3 பிள்ளைகளுக்கும் அதை தொட்டி சுத்தம் பண்ண லேட் ஆனதுனால ஏற்பட்ட மிஸ்டேக். அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் தயவுசெய்து இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வித்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதத்திலே பௌர்ணமி ஜபம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும். பிரைட் ஸ்டார் ஸ்கூலில் சோழிங்கநல்லூரில் 6ஆம் தேதி நடைபெறும். இந்த மாதத்தில் உபவாச ஜபங்கள் இருப்பதனாலே முதல் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் கூட்டங்கள் உண்டு. 3 நாள் தொடர் உபவாச ஜபமானது வெள்ளி 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி நடைபெறும். 12, 13 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் ஓய்வு நாள் ஆராதனை 14ஆம் தேதி உண்டு. 19ஆம் தேதி அமாவாசை ஜபம். 24ஆம் தேதி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை காலை 6 மணிக்கு நடைபெறும். 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி முதல் புதிய ஆண்டு காலை 2 மணி வரைக்கும் ஆராதனைகள் நடைபெறும். அதற்காக ஆயத்தப்படுகிறவர்கள் ஆயத்தப்படுங்க. 3 நாள் உபவாச ஜபங்களுக்கு வருகிறவர்களுக்கு அநேக உதவிகளை செய்ய வேண்டும். தயவுசெய்து விருப்பமுள்ளவர்கள் எல்லா வருடங்களைப் போல இந்த வருடமும் கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்நானம் உண்டு, தனி ஜபம் உண்டு. அதனாலே தயவுசெய்து ஆராதனை முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் இருந்து போகும்படியாக உங்களை அன்போடு கேள்வி. இப்போ தேவனுடைய செய்திக்கு கடந்து போவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மேலே போங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், யூத் மீட்டிங் உண்டு. யூத் பிள்ளைகள் எல்லாம் இருந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். டென்சிங் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வசனம் சொல்லிட்டு போங்க. வாங்க வாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சீக்கிரம் வாங்க. அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். சங்கீதம் 119:3. நித்திய ஜீவன அடிப்பே. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நிலையாது, சத்தியத்தில் நியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:4. ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஏசாயா 52:10. ஆமென். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4:7. ஆமென். எனக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். சங்கீதம் 3:6.
ஆண்டவர் என் செஞ்சுக்கும் கைவிட மாட்டார். புலம்பர் 3:31. ஆமென். My God shall supply all my need according to his riches in glory to Christ. ஆமென். அவர் உன்னை வேதனோடு கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கியது. ஆமென். கர்த்தர் உன்னை போய்க்கும் உன் வதட்டையும் இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். And now, O son, listen to me. Blessed are those who keep my ways. Proverbs 8:32. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. ஆமென். அறிவு வரங்கள் வசனம், அறிவு உன்னத வசனம், விசுவாச குணவாக்க அப்ப செய்த தீக்கிரச படுத்து நாவிக்கு பக்கத்த பப்பல பாஷைக்கு பேசுற பாஷைக்குள்ள வாய்க்கால் பண்ற உனக்கு பண்றத படிக்கிறேன். ஆமென். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலநாய்க்கும் தப்பி வைப்பார். சங்கீதம் 91:3. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. ஆமென். கர்த்தரே நான் சந்தோஷமா இருப்பேன். But those who hope in the Lord will renew their strength. They will grow on wings and fly like angels. They will run and not be weary. They will walk but not faint. Isaiah 40:31. ஆமென். And this is ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? கர்த்தர் என்னோட பேசணும்னு. யாருமே அப்படிலாம் பேசுறது ஜெபம் மட்டும்லாம் வரதில்லை. ஏதாவது பேசினாங்கன்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். சித்தம் போ என் சித்தமோ என்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ என்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. நல்ல தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். நாங்கள் அல்ல, நீர் அப்பா உடைய சின்னங்களோடு நீர் இடைப்படுகிறவராக இருக்கிறீர். உன் வாயை விரிவாய் தர நன்மையை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரமண்டலங்க ஜெபத்தை, இயேசு கற்பித்த ஜெபத்தை சொன்னீங்க இன்னைக்கு காலையில்? ஒருத்தர் சொன்னீங்க, இது பண்ணி சொன்னோம். ஓகே, சொல்கிறோம். சரி, நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் நிறைய இடங்கள. நான் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நிறையா வாட்டி சொல்லுவாங்க. எந்த ப்ரேயர்னாலும் அந்த ப்ரேயரை அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க.
அதை நம்மளும் சொல்லுகிறோம், எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று. பட் அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து சொல்லியிருக்கிறோமா? அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலங்களிலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் செயல்பட்டு இருக்கிறது? பரமண்டலங்களே கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரோ நம்மளுக்காக, அது பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட்டு இருக்கிறதா? எத்தனை பேர் வாழ்க்கையில், எத்தனை பேர் அதை யோசித்து அதை உணர்ந்து, அப்போ நீங்கள் பரமண்டலங்களில் பரத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் மேன்மையான காரியங்களை செய்யும்படியாக வைத்திருக்கிறீர். இன்னைக்கு அது எல்லாமே அந்த நாளுக்குரியது. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ அந்த நாளுக்குரிய சித்தம் ஒன்று இருக்குது. சித்தமான இடத்துல போய் நின்றாதான். ஐயா அதிகமாக முன்னால் இந்த சொல்லுகிற பிரசங்கத்தில் வரக்கூடிய சிங்கமானதுன்னு காலையிலேயே போய் தன்னுடைய ஆகாரத்துக்காக கர்ச்சிக்குமா, அதுக்கு ஆகாரம் கத்தர் கொடுத்தோன்னே அது கிளம்பி போயிடுமா. அதுக்கப்புறம் அந்த வழிப்போக்கர்கள் வேலைக்கு போகிறவங்க தன்னுடைய வேலைகளை தொடங்குகிறவர்களாக இருக்கிறார். கத்தர் எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார். பட் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களாம், சித்தத்தை அறிந்து செயல்படுகிறீர்களா? அதான் கேட்டீங்க ஜெபத்துக்கு மெசேஜுக்கு இங்கே சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? என்னுடைய அப்பாவுடைய வார்த்தை, உடைய சித்தம் இந்த வாரத்துக்கு, இந்த மாதத்துக்கு, என்னுடைய இந்த பிள்ளைக்கு நேராய் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று எத்தனை பேர் கேட்டீங்க? ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படி தானே? நான் நினைக்கிற மாதிரிலாம் என் ஹஸ்பண்டு அவர் எடுக்கிறதெல்லாம், அதெல்லாம் என் ஒய்ஃப் எடுக்கிறாங்க, இல்லை என் மாமனார் மாமியார் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வசதியானதில்லை. என்ன சொல்கிறோம் நம்ம? அந்த வசனத்தை எல்லாம் திருப்பி சொல்லுங்கள். 6:10 உடைய ராஜ்யம் உடைய சித்தம் செயல்படுவது போல பூமிலாம் என்ன? நீங்கள் போய் நீங்கள் மோடிக்காக நீங்கள் தான் எடுக்க முடியுமா? கிடையாது. நீங்கள் எங்கே உங்களுக்கு கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? என் குடும்பத்தில், என் குடும்பத்தில், என் வீட்டில், என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தம் கொண்டீர்களோ அப்படி நீங்கள் செய்யுங்க. நிறைய நேரங்கள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படியான பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவைகள் நிறைவேறவில்லை. ஏன்? நிற்க வேண்டிய இடங்கள்ல நிற்கலை. கர்த்தருடைய மையமான சித்தத்தை இடத்துல யாருமே நிற்கல. அந்த இடத்துல அந்த ப்ரொவிஷன் உண்டு. ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்க? போய் நீங்கள் பலியிடுங்கள் என்று சொன்ன உடனே கிளம்பி போகிறாரு. சோதனை தான், கிறிஸ்துவுக்குள்ளார உண்டான சோதனை தான். தன்னுடைய அந்த மூலமாக தான் ஒரு பெரிய வாக்குத்தத்தமே பண்ணப்பட்டது. ஆனாலும் அந்த இடத்துக்கு அவர் சித்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அது தன்னையே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் போய் கொடுப்போம். எத்தனை பேர் அப்படிலாம் கொடுப்பீங்க? கடவுளுக்கு ஒரு இடம் அங்கே உண்டு. லாட் அங்கே இருங்க, இதுக்கு மேலே என் இடம், என் பிள்ளைங்க, என் குடும்பம். ஆனால் நிறைய நேரம் என்ன மறந்துடுறோம்? அந்த குடும்பத்தை கொடுத்ததே அவர் தான். அந்த தகப்பனை கொடுத்தது யாரு? அவர் தான். அந்த கணவனை கொடுத்தது யாரு? அந்த மனைவியை கொடுத்தது யாரு? நிறைய பேருக்கு வேலை கொடுத்தது யாரு? பாஸ். ஏசப்பா கொடுக்கல. ஏசப்பா பாஸ் திட்டுவார், இதை பண்ணார். ஏசப்பா நீங்கள் அங்கே இருங்க. அவருடைய சித்தம், அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது, வாஞ்சை தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இந்த வசனத்திலிருந்து தான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த காரியங்களை தியானிக்கும்படியா சிந்தனைக்குள்ளார ஓடிக்கொண்டிருந்த ஒரு காரியம். எபேசியர் 5:17. ரட்சணியனும் தலை ஆகையால் நீங்க 17மா, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு முட்டாள். என்னவா? யார் யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் சித்தத்தை அறிந்து கொள்ளலையோ, வேதம் தான் போட்டிருக்கு, நம்ம அப்படிதான் பேசணும். சரிங்களா? அதை மாற்றி உங்களுக்காக நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வேலையை செய்யறதுல நாங்கள் ஸ்லிப் ஆகிடுவோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய், பவுல் அப்படிதான் எழுதுறாரு, தைரியமா எழுதுறாரு, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கீங்க? எனக்காக இந்த இடம், எனக்காக இந்த சபை, எனக்காக இந்த ஊழியம். சிலர் அப்போஸ்தலர் என்றும், சிலரை டீச்சர்ஸாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை ஆலோசனை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள்?
இந்த இடத்த இந்த இதை குறித்து பேசும்போது ஒரு சாட்சிகளை சொல்லணும்னா 1989 36 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த எங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க. நாங்கள் அப்போ இருந்தது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்போது சிட்டிக்குள்ளார ஆல்மோஸ்ட் அது சிட்டி லைஃப்லாம் நல்லாயிருக்கும், 6 பிள்ளைங்க எல்லாமே. ஆனால் என் தாயார் என் தகப்பன் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஊர் அப்படின்னா இந்த வருஷம் 36 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போவுமே நிறைய பஸ்ஸு வரவங்க வெயிட் பண்ணி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கடந்து வரீங்க. அத்தனை வருடத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்தவர்களாக இருக்கிறார். உம் சித்தம் போல் என்னையுமே தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியமே என் இயேசுவே. தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்லாம் கிடையாது, பின்னாடி ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு பார்க்கறதுக்கு வனாந்திரங்களைப் போல இன்னைக்கு தோணலாம், பார்க்கறதுக்கு எல்லாம் வெறுமையாக இருக்கலாம். ஆனால் அதை எப்படி கண்டு கொள்வது? எங்கள் தாயும் தகப்பனாரும் அவர்கள் கர்த்தருக்குள்ளார இருந்ததுனால இவ்வளோ தூரம் வரணும். அவ்வளோ அப்போசிஷன், அவ்வளோ எதிர்ப்புகள், அவ்வளோ காரியங்கள் இருந்த போது என்ன பண்ணாங்க, கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சு கொள்ளுகிறோம்? என் வசதிக்கு ஏற்ற மாதிரி. கர்த்தர் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், என் பாக்கெட்டில் வந்து உட்காந்துக்கணும். எனக்கு கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்தார், அந்த வேலையை எதுக்கு கொடுத்தார் என்று கூட நிறைய பேர் அறியாமல் இருக்கணும். கர்த்தர் வேலை கொடுத்ததுனால எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரல? கர்த்தர் வேலை கொடுத்ததுனாலையோ, கர்த்தர் உயர்வான காரியங்களோ, ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்ததுனாலையோ, கர்த்தர் ஏதோ ஒரு மேன்மையானதை வைத்ததுனால எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறீங்க? அது கடவுளோட சித்தமா? இல்லவே கிடையாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அவருக்குள்ளார வளரும்படியாய் வருகிறார். நம்ம என்ன மாம்சமாய் சில காரியங்களை செய்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 23 கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டும், அதனோடு வேதனை பெருகாது. ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுத்தோ ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து அவரை பிரிக்க விட மாட்டார் கர்த்தர். இந்த இடத்துல அருமையாய் சொல்லி இருக்கிறது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக. அதே தான் இங்க சொல்லியிருக்கு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாய் அல்லாமல் அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நான் இங்கே முதல்ல கேட்டேன், எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? செய்யலைன்னா எங்கே இடம் கிடையாது. ஃபஸ்ட்டு செய்யலைன்னா முட்டாளுன்னு சொல்லிட்டாரு பவுல். அடுத்தது சொல்கிறாங்க பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு இடமில்லை. எத்தனை பேருக்கு இடம் இருக்கிறது? நம்ம தான் பதில் சொல்லணும், சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காரில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் என்ன ஆகிருக்கும், பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சிட்ட பிறகு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்கள் அதையும் மைண்டில் அந்த மாதிரிலாம் அப்படி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு, நிச்சயமாக பரலோக ராஜ்யம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு காரியம், ஒரு நம்பிக்கை, கடவுள் அந்த நம்பிக்கையை கொடுத்திருந்தார். ஏன்னா நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலையும் நாங்கள் எல்லாம் மையப்படுத்தி செய்கிறது ஊழியங்களையும் தேவனையும் தான். வேறு மீது எல்லா எதுக்கும் நாங்கள் மேன்மைப்படுத்தினதே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை போஷித்து கொண்டே இருக்கிறார், கர்த்தர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எது முடிஞ்சு போனாலும் அந்த முடிகிற அன்னைக்கு எங்கே போகணும்? பரலோகம் போகணும். தேவனுடைய சித்தம் செய்யாமல் யாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது, அப்படி தானே? கணவர் சொன்னார்னு அங்கே போய் சொல்ல முடியாது. ஆனால் நான் சர்ச்சிலே தான் உட்கார்ந்துருந்தேன்னு சொல்ல முடியாது. இங்கே வசனம் அதுதான் சொல்லுகிறது. படிங்க.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அவனை அல்லாமல் வேற யாரும் பிரவேசிக்க முடியாது. ஆம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. தெளிவா ஏத்துக்கிட்டோமா? என்ன பண்ணணும்? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுக்கு பின்பகுதியில் இன்னும் நல்லாவே வருது, படிங்க. அந்நாளிலே அநேகர் அவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் கர்த்தரோ நான் உங்களை அறியேன். கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ, யார் யாரோ சித்தங்களை செய்கிறாங்களோ இந்த பூமியில் அவர்களுக்கு என்னது கஷ்டம் உண்டு, கர்த்தரை பிரியப்படுத்துறீங்க, கர்த்தர் உங்களை பிரியப்படுத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் அவங்களெல்லாம் தெரியாதுன்னுவாரு. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாரு? அப்படியே ஒரு பெரிய கரங்களை நீட்டி என்ன பண்ணுவாரு? எனக்கு உண்மையும் உத்தமம் இல்லை ஊழியக்காரன், என் பிரியமானவனே, என் சிநேகிதனே, என் ஜனமே என்று கூப்பிடுவார். மற்றவங்க எல்லாருக்குமே கர்த்தர் இத்தனை நாள் கிருபையின் காலம், இயேசு தன்னை கிருபையாய் வெளிப்படுத்தினார். ஆனால் நியாய தீர்ப்பின் ஒரு காலம் வரும். அவர் சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்று மரித்தால் உன் ஆத்துமா எங்கே போகும்? உன்னுடைய சரீரத்திலிருந்து உன் ஜீவன் என்று எடுக்கப்பட்டால் எங்கே போகும்? அது யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை குறித்து கர்த்தாவே கர்த்தாவே என்று உரக்கமாய் கூப்பிட்டாலும் சரி, அதிகமாய் வசனங்களை கொண்டு ஜெபித்தாலும் சரி, நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறாயா? கர்த்தருடைய சித்தம் வேறு ஒன்றுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்கிறாயா? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறாயா? கர்த்தர் அந்த மையமான இடங்களிலே நிற்க சொல்லுகிறார், அந்த இடங்களில் நின்று கொண்டு இருக்கிறாயா? உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கர்த்தரை விட்டு விலகி போய் இருப்பாய், ஆனால் கர்த்தர் அங்க நிற்க மாட்டாரு. உங்களுக்காக கர்த்தர் திரும்பவும் மாட்டாரு. அவர் எந்த டைரக்ஷன்ல நின்று கொண்டு இருக்கிறாரோ அந்த டைரக்ஷன்ல நீங்க மாறுகிற வரைக்கும் கர்த்தரை நீங்கள் அறிய முடியாது. இன்னைக்கு நீங்க தான் மாற வேண்டும். அவர் பரிபூர்ணராய் இருக்கிறார், அப்படிதானே? அவர் பரிபூர்ணராய் இருக்கிறார். நாம் தான் பரிபூர்ணத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். நாம் தான் மாம்சமாய் இருக்கிறோம், நாம் தான் பலவீனமாய் இருக்கிறோம். அவர் சாயலாய் நாம் தான் மாற வேண்டும். நம்முடைய குணங்கள் தான் மாற வேண்டும். பழைய குணங்களோடு நாம் என்னது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. மன்னிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய குடும்பங்களில் தான் பிரச்சனை, நியாய தீர்ப்பு. இவன் சரி கிடையாது, அவங்க சரி கிடையாது, அவங்களை எல்லாரும் என்ன பண்ணுங்க? வெள்ளப்படுத்துங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க இது பண்ணுங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம், அதை எனக்கு வேணும், அவனை மன்னிங்க. கெட்ட குமாரன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்துட்டான். தகப்பனுக்கு என்ன ஆசை? அவன் என்னோடு இருக்கணும். வேதமும் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேர் இவங்கெல்லாம் ரட்சிக்கவே படக்கூடாது, இவனெல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவான், இவனெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? காலை உடைச்சு போடுங்க. இவனெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அவன் இருக்கக்கூடாது, அவன் நீதிமான் ஆகுவதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் ரட்சிப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அந்த சித்தத்துக்கு நீங்க அநேகர் நம்ம குடும்பத்தில் என்ன முட்டுக்கட்டையா இருக்கிறோம். அவர்களை மன்னிப்பதில்லை. நீங்கள் மன்னித்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். தகப்பன் வருகை நின்று கொண்டு இருக்கிறார், கெட்ட குமாரன் திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார். தகப்பன் அருமையாய் அவனை கரங்களை போட்டு அரவணைத்து வீட்டுக்குள்ளார கொண்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளார இருக்க நல்ல பையனுக்கு என்ன அர்த்தம்? அப்பா என்ன பண்ணிட்டுறாரு? கெட்ட பையனை உள்ளார கொண்டு வந்துட்டு இருக்க. அதுதான் அங்குதான் நிற்கிறது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்விதமாய் பார்த்து கொண்டிருக்க தகப்பனுக்கு வீட்டுக்கு வேணும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதனால் என்ன பண்ணுது? பரலோகத்தை மிகுந்த சந்தோஷம். ஆனா நம்மளுக்கு என்ன? அந்த ஒரு ஆத்துமா எனக்கு தீங்கு பண்ணிட்டான், அந்த ஆத்துமா தகுதியே கிடையாது, அவனுக்கு சொத்துல இடம் கிடையாது, அவனுக்கு ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி நாம் விலக்கி வைத்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். கிடையவே கிடையாது. அப்படி நீங்க போய் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவீர்கள், ஆனால் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஆழமான சத்தியம் உலக பிரகாரமான சத்தியமே அல்ல. தேவன் நேசிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். நேசிக்காதவர்கள் யாருமே தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. உன் அயலானை நேசி. தேவனுடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனுடைய அன்பு
கூற முடியாது. இன்னைக்கு மாற்றப்பட வேண்டும். அவர் சித்தம் பரலத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது, நம் குடும்பத்தாரும் கூட. முதல்ல நீங்க அந்த ரட்சிப்புக்கு என்ன பண்ணணும்? ஏதுவாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். அவர் என்ன பண்ண, நிறைய நேரம் நினச்சிட்டு இருக்கோம், நான் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டா தேவனுடைய சித்தம். இங்கே அதான் சொல்கிறேன், என் நாமத்தினால என்ன பண்ணீங்க? நான் பொய்களெல்லாம் துரத்தினேன், எல்லாமே பண்ணேன், ஆனால் என்ன பண்ணல? என்னை அறியவில்லை என்று கர்த்தர் இங்கே சொல்லிவிட்டார். இங்கே சூழ்நிலை இல்லை. ஏன்? கர்த்தர் நினைச்சா இந்த கல்லுகளை கொண்டும் எனக்காய் பேசும். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் பேசிடும் நீ பாடாவிட்டா. அருமையான தேவன், யாரும் தேவையே கிடையாது. கழுதையை கொண்டு பேசின எத்தனை இடத்துல பண்ணாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஊழியம் பண்ணாதான் கர்த்தருக்கு ஊழியம். கர்த்தருக்கு தேவை ஆட்டுக்கள். ஆனால் நீங்க வச்சுதான் பண்ணணும்னு கிடையாது. கர்த்தர் எழுப்பி பேச வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதனால ஊழியங்களை செஞ்சு கர்த்தருடைய சித்தத்தை செய்யறேன்னு கிடையவே கிடையாது. அவர் உங்களுக்கு என்ன ஓட்டத்தை வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன விதமாய் வைத்திருக்கிறாங்க. மனுஷங்களை ஏமாத்தலாம். அநேகர் சொல்லுவாங்க, வந்து ஐயாட்ட பேசும்போதும் சரி, நாங்கள் ஏதாவது பேசும்போது சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற விதமாக சொல்லுவாங்க. அவங்க மீதி இருக்கிறவங்கள அதே கொஞ்சம் தள்ளி வேற யார்ட்டையாவது கேட்டால் இவங்க தான் ஃபுல் தப்பாக இருக்கும். நீங்கள் அப்படிலாம் கர்த்தர்ட்ட பேசவே முடியாது. மாம்சத்தின்படி அல்ல, தெய்வத்தின் சித்தத்தின்படி செய்கிறவர் எவர்களோ அவர்கள். கர்த்தர் பூமியில் இருக்கும்போது நிறைய காரியங்களை அவர் செய்து விட்டார். அநேக கல்களை, கழுதைகளையும் எல்லா பறவைகளை வைத்தும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். போக முடியாத இடங்களிலும் கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். யாக்கோபு 1:22 இவ்விதமாய் சொல்லுகிறது. சத்திய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் உங்களை, மறுபடியும் ஒரு அருமையான ஒரு ஆழமான வார்த்தை. ஃபர்ஸ்ட் முட்டாள் எங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதைப்படி செய்கிறவர்களாயும். எவ்வளோ மெசேஜ் கேட்டிருப்போம். என் வயசு பிரகாரம் நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா அவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 54 ஞாயிற்றுக்கிழமை இன்ட்டு கணக்கு போட்டால் ஆல்மோஸ்ட் லைக் 44 எத்தனையோ வந்துடும். நடுவில் அமாவாசை, பௌர்ணமி, இன்னும் அந்த ஜெபம், ஆன்லைன் எல்லா வசனத்தையும் கேட்டுட்டோம். எத்தனை பேர் செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் சித்தம்ன்றது ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்பு, அதன்படி நடப்பது தான். நடந்தாதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். நிறைய நேரம் தேவனுடைய சித்தம் எல்லாரும் எங்கே கேட்பாங்க சொல்லுங்க? நம்ம கிறிஸ்தவத்தில் அதிகமாக பிள்ளை 12th முடித்த பிறகு இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா, MBBS படிக்க வைக்கலாமா, இல்லை வேற எங்கே தான் கடவுளோட சித்தம் வந்துடும் நினச்சிடுவாங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணும்போது வெளிநாட்டில் கொடுக்கலாமா, இங்கே கொடுக்கலாமா, அங்கே கொடுக்கலாமா. கர்த்தருடைய சித்தம், ஆனால் தேவ சித்தம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவருக்கு பிரியமாய் நடத்த வேண்டும். அனுதினமும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நடக்கவில்லை. என்னது அந்த வசனத்தை படிங்க, வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இராதபடி அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். செஞ்சா என்ன அர்த்தம்? அவர் சித்தத்தை செய்கிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாற்றப்பட்டவர்களாய் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பரமண்டலங்களில் வெறும் கட்டளைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிரமாணங்கள் மட்டும் இல்லை, ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தர் குச்சை போடுன்றாரோ அங்கே போடணும், எந்த இடத்துல குச்சை தட்டுன்றாரோ அந்த இடத்துல தட்டணும், எந்த இடத்துல பேசுன்றாரோ பேசும் பொழுது கர்த்தர் அதற்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சித்தம் நிறைவேறுகிறது. ஆகாருடைய கண்கள் என்ன பண்ணுது? மறைக்கப்பட்டிருந்துச்சு. கண்கள் திறக்கப்பட்டவன் என்னாச்சு? அங்கே நீரை காண்கிறவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் தேவனுடைய சித்தம் பக்கத்தில் இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் போற வழி தான் கரெக்டு கத்தா, பின்னாடி வாங்க. என்ன பண்ணும்? பின்னாடி வாங்க. அதனால நான் போற வழியில நீங்க முன்னாடி வாங்க. நிறைய நேரம் நம்ம கேட்பதில்லை, நீங்க எந்த வழியில போறீங்க, அந்த வழியில நான் போக எனக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் 10 டைரக்ஷன் வைக்கவே இல்லை. தேவனுடைய சித்தம் 10 டைரக்ஷன் கிடையாது, ஒரே டைரக்ஷன். நான் பழைய வேலையை விட்டுட்டேன், ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வேலை இல்லை, நான் அப்படியே இருந்துட்டேன். ஆனால் அப்படி இருக்கணுன்ற கர்த்தருடைய சித்தமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நான் முடிச்சுட்டு நல்லா செலக்ட்லாம் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல வேலை, பெரிய வேலை. நான் என்ன பண்ணிட்டேன்?
மாம்சமாய் சுயமாய் நம்ம யோசிக்கிற மாதிரி சில காரியங்களை யோசித்துட்டு நம்ம இது அந்த தூரமாக போகணும், இதுக்கெல்லாம் போகணுமா, இதில் எப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு எல்லாமே யோசிச்சுட்டு நான் அப்படியே அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். உட்கார்ந்துருக்கேன், வேலை கடவுள் ஆனால் தெரியும், பிரியமாக இருக்கிறோம், ஊழியம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சுயம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாத வரை நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கடை நேரம் தாழ்த்தி தான் ஆகணும். சில நேரம் என்ன ஆகணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு வரணும்னா தாழ்த்தி தான் ஆகணும். நான் உடனே அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் இன்டர்வியூ பண்ணவங்களே, நவ் ஐ எம் லைக் வில்லிங் டு சேஞ்ச் மை ஜாப், ஏதாவது இஃப் தெர் இஸ் எனி ஸ்கோப் இருந்தால் எழுதுங்க அப்படின்னு. இருக்கு வாங்க, அதே ஜாப் திரும்ப ஜாப் பண்ணேன்ப்பா, எனக்கு வேறு இந்த டைரக்டர் இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுவாக இருந்தால் நான் இல்லை அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி நான் எதை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளணும், அந்த இடத்த தான் கடவுள் எனக்கு திறந்து கொடுத்தாரு. அது ஒரே டைரக்ஷன் தான், வேறு எந்த டைரக்ஷன்லும் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. மீது எல்லாமே எங்கே போகணும், வேறு ஸ்டேட்டுக்கு போ, வேறு இடத்துக்கு போறியா, இப்படி தான் கேட்ட. கர்த்தர் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிறார். நம்ம அதை சரியாக கேட்கலன்னா என்ன பண்ணுவோம், தப்பான இடங்களில் போய் நாம் இறங்கி விடுகிறவர்களாக இருக்கும். இதே தப்பு இன்னொரு வாட்டியும் பண்ணேன். என்னோடய ஹையர் செகண்டரிஸ் படிக்கும்போது என்னுடைய யூஜி முடிச்சுட்டேன், அடுத்தது பிஜி போகணும். அப்போ எனக்கு MSW தான் போகணுன்னு ஆசை, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஆனால் கடவுள் எனக்கு வச்சிருந்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். எல்லாமே இன்டர்வியூ போய்ட்டு என்ன கடவுள் எனக்கு செய்வார், என்ன பண்ணுவார், கடவுள் விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் தேவ சித்தம் இல்லை. விசுவாசம் இருக்கும், கர்த்தர் மேலேருந்து இறக்கிடுவார், இதை பண்ணிடுவார், அற்புதங்கள், பட் கடவுளுடைய சித்தம் அதுவா அப்படின்னு சொல்லி. ஆனால் கடவுள் எனக்கு வைக்கிறது என்னது, பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் MSW இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எக்ஸாமில் அது பண்ணேன், ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரல, செகண்ட் லிஸ்ட்டில் வரல, தேர்ட் லிஸ்ட்டில் வர. நானும் போய் பேசுகிறேன், நீங்கள் எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் திரும்ப ஆகஸ்ட் 1 CSI சர்ச்சில் மெசேஜ், அங்கே சர்ச் நடந்துகிட்ருக்கு. நான் சொல்கிறேன், ஏசுப்பா நான் போவேன், என்னை வீட்டில் எந்த டைரக்ஷன் இதுக்கப்புறம் நடத்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே இது பண்ணேன். அதே மாதிரி எனக்கு கால் வந்துச்சு என் பிரதர்ட்டு, நீ காலேஜுக்கு போ, இந்த ப்ரொஃபஸரை பாரு, அவங்க ஒன்று இது பண்ணுவாங்க. அவங்க போனோடனே உனக்கு எல்லாமே தரேன், ஆனால் நீ என்னது, உனக்கு என்கிட்ட ஹெல்ப்புன்னு கேளு, உனக்கு என்ன வேணுன்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு என் வாயை விட்டு என்கிட்ட சில காரியங்கள் நான் யார்ட்டையும் கேட்கக்கூடாது, நான் எதுவும் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரணும் அப்படின்னு நான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அதுக்கப்புறம் வாய் தந்தேன், எனக்கு வாங்கி கொடுங்க, சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. சில நேரம் கடவுள் தாழ்த்துவார். நம்மளுடைய சுய புத்தியில் என்ன பண்ணுவோம், மேன்மையான விசுவாசத்துலேயோ மேன்மையான ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்ன பண்ணுவோம், வேற ஏதோ தப்பான டைரக்ஷனில் இது பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் சொன்னது, அதுக்கப்புறம் அங்கே போய் இன்னும் 2-3 காரியங்களை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுவோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் கடவுள் எனக்கு வச்சிருக்காரு. சார் எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் குட், நான் இது பண்ணுறேன். எனக்கு 2 காரியங்கள் கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியம், அவர் வச்சிருக்கிற டைரக்ஷன் ஒன்று நம்மளை தாழ்த்த வேண்டும். நம்மளை என்னென்னு தாழ்த்த வேணும். ஆவியில் வளர்ந்துட்டதுனால யார்ட்டி கேட்கக்கூடாதுன்னு கிடையாது, யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியம் தாழ்மையாய் ஒவ்வொருத்தரும் பேச வேண்டும், எல்லா உறவுகளையும் நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். பயங்கரமாக சூப்பர் விசுவாசத்தில் நாம் நடப்போமானால் நாம் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நாம் படிப்போம். இங்கே இப்போ ஒரு விதவை குறித்து இது ஐயா ஒரு செய்தி கொடுக்கும்போது அந்த பகுதியில் சொன்ன ஒரு 2ஆம் பகுதியில் ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த ஒரு விதவை தன்னுடைய கணவன் தீர்க்கதரிசியாக இருந்து கடன் வாங்கிட்டாரு, பிள்ளைங்களை கொண்டு செல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கேட்கிற நான் என்ன செய்யணும்னு. அவங்க சொல்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லா எண்ணெயும் நிரப்பும்படியான காரியங்களை செய் என்று படிப்போம். 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். அவன் அவ்விடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அவள் என்ன பண்ணா, தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு காரியம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரம் இங்கே வரோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதுக்கப்புறம் என்னது, அற்புதங்களை சுயமாக அதை என்ன பண்ணணும்னு நம்மளே டிசைட் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம், அந்த எண்ணெயை நான் என்ன பண்ணணும், ஐயா எனக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய வேற யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க வேற யாராவது சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அந்த எண்ணெய் என்ன பண்ண வேணும். ஆனால் இந்த ஸ்திரீயானவர்கள் அருமையாய் தீர்க்கதரிசியின் இடத்துல வந்தாங்க. யார் ஆலோசனை கொடுத்தார்களோ, யார் எந்த வழியில போகணும், எந்த விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்களோ அவங்களிடத்திலேயே தேடி வந்து நான் இந்த எண்ணெயை என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க, டீச் மீ வாட் ஐ ஷுட் டூ.
எத்தனை பேர் அந்த இடத்துல மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து கேட்கிறீர்கள்? ஒரு நல்ல படிப்பையோ நல்ல வேலையோ நல்ல குடும்பத்தையோ கொடுத்த பிறகு எத்தனை பேர் தேவனிடத்துல வந்து, அப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க, நான் அந்த குழந்தை என்ன பண்ண வேணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். குடும்பத்துக்கு உண்டாக்கப்பட்டது தேவனுடைய நாமத்தினால, சபையில தான் எல்லாமே நடந்து முடிச்சது. ஆனா அந்த குடும்பத்தை கட்டுகிற தேவனிடத்துல போய் யாரும் ஆலோசனையை கேட்கறதில்ல. இனி நான் தான் கணவன், நான் தான் மனைவி, எனக்கு எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அருமையான ஸ்திரீ என்னது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், மறுபடியுமாய் வந்து தேவனுடைய ஆலோசனை. அனுதினமும் தாவீது ராஜா அவ்விதமா அவனுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா எந்த யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தருடைய ஆலோசனை. ஒரு பாயிண்ட் வருது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு, கர்த்தரிடத்துல கேட்க மாட்டாரு, அடி வாங்குவார். நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவியில வளர்ந்து விட்டோம், இனி எனக்கு இந்த பாதைகள்லாம் தெரியல. அனுதினமும் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு இந்த வழி தான் கர்த்தர் வைக்கிற, எந்த வழியில வேணா உங்களை கர்த்தர் உங்களை திருப்பி விடுகிறவராய் இருக்கிறார். எந்த நேரத்தில் வேணா ஆவியானவர் உங்களோட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எந்த நேரம் வேணா எந்த திசையிலும் உங்களை அனுப்புகிறவராய் இருக்கார். பிலிப்பு என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். ஆவியானவர் அவனை நிரப்பி, நீ கிளம்பி போ, நீ அங்க ஒரு எத்தியோப்பியா இருந்து வருகிற ஒரு ராஜா வருகிற அந்த அரண்மனையில் உள்ளவர்கள் வந்து கொண்டிருக்காங்க, நீ அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லுங்க. நீங்கள் தயாராய் இருக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அருமையா சொன்னாரு, நீ போய் அதெல்லாம் வித்து என்ன பண்ணு, கடனட. தெரிஞ்சதுதான், பட் அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. தெரிஞ்சதுதான். அந்த தெரிஞ்சதுல ஒரு சின்ன கம்மா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவது? இன்னைக்கு கர்த்தரை அவ்விதமாய் கவனமாய் பின்பற்றுகிறவர்கள் கிடையாது. தன் சுய புத்தியின் மேல சாய்ந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்துல நடப்பீர்கள், ஆனால் மாம்சத்திற்குரிய காரியத்தை தான் யோசிப்பீங்க. 23 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணணும், 26 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகணும், அல்லனா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் உலகத்தின் பிரகாரமாய், அதனால் எல்லாரும் வைத்திருக்கிற மாம்சத்தின்படி. ஆனா ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனையில் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் காத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். விசுவாசத்தில் அவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறவர்களாக இருக்க. உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நேராக நடக்கும். இன்னைக்கு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? ப்ரொமோஷன்ஸ் வரலன்னா டிஸ்கரேஜ் ஆயிடுறோம். ஆவியில் நடக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மேன்மையானதை வைத்திருக்கிறார். மாம்சனா எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி நினைப்பாங்க? இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறது என்னது? அடுத்தவங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க. என் பொண்ணு என்ன பண்ணிருக்கணும்? ஃபாரினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்? நிறைய சம்பாதிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஐயா கடைசியாக ஒரு சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரீசெண்டாக உள்ள செய்தியிலையும், அது எனக்கு பிடித்த ஒரு காரியத்தை மறுபடியும் காதலை விழ வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. ஏனென்ற நிறைய நேரம் மாம்சத்தின்படி அதிக சேலரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அப்படி தானே? ஆனால் அதிகமாக இருக்கிறவங்க ஏன்? மாம்சத்தின்படி. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நல்லா இருப்பாங்க. அதனால் வேற ஏதாவது உலகத்தில் ஐடியில் வேலை செய்கிறவங்க மட்டும்தானது நல்ல. ஆனால் அதில் தான் என்னது? எல்லா குழப்பம். அது வைத்திருக்கிறாரா கர்த்தர்? உங்களுக்கு அது வைத்திருக்கிறாரா? ஆவியின்படி தெரிந்து கொள்ளப்படுகிறதா? என் திருமண நாட்கள் வந்தப்போ எனக்கு இந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அவ்வளோவா வேணாம், எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணி எனக்கு அது வெறுத்துட்டு வெளில வந்ததுனால வேணும்னு சாந்தியை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிபிஓன்னாங்க, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. அது வந்து லாங் பேக் என் ஃப்ரெண்டு மூலமாக நாங்கள் ஒரு கேதரிங் இருக்கும்போது இது மாதிரி இவங்களோட சோ சிஸ்டர்ன்னு சொல்லி வந்தாங்க. ஐயோ பிபிஓலாம் வேணான்னு தள்ளிவிடுவோம். ஒரு 9 வருஷம் திரும்ப கழித்து அதே ப்ரொபோசல் தான் பிபிஓ. உங்கள் சிந்தனைகள் அவருடைய சிந்தனை அல்ல. ஹல்லேலூயா. இது அதெல்லாம் பிக் பண்ணாதீங்க. இதுக்கு ரொம்ப வித்தியாசம். உலகத்துக்கும் ஆவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. பரமண்டங்களில் உடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலையும் நிறைவேறுவதாக. கண்களை மூடி தேவனை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கூப்பிடும்போது கடந்து வந்து அவர் உத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Do not conform. உலகத்துக்கு ஏற்ற விதமாய் உங்களை இந்த பிரபஞ்சத்திற்கு படிக்குமா
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அனுதினமும் நிறைய காரியங்களை நம்ம எடுக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரியாள் நம்மளுக்கு தெரியும், யோசேப்பு தெரியும். அவங்களோட கல்யாணத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவங்கள். அவர்கள் 2 பேருக்கும் தேவ தூதர்கள் சொன்ன காரியங்களை அப்படியே தேவ சித்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கிறேன். தேவ சித்தம் பார்க்குறதுக்கு நிறைய நேரம் பியூட்டிஃபுல்லாக இருக்காது, ஆனால் அதன் பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க அது நம்பிக்கை. அது மாம்சத்தில் நடப்பதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை இதுலையா பண்ணியிருக்கீங்க, இதையா செய்யிருக்கீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நிறைய எங்களுடைய நாங்கள் பசங்கள்லாம் பார்த்துருக்கோம், மினிஸ்ட்ரிக்கு போவாங்க, சண்டே ஸ்கூல் எடுக்க போவாங்க. பெரிய சர்ச்சில் போய் எடுக்கிறதுக்கு சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க. பெரிய பெரிய சர்ச்லாம் இருக்குல்ல அங்கே. ஆனால் பக்கத்து வீட்டில் நிறைய சின்ன சின்ன சர்ச் இருக்கும், அங்கே தேவை இருக்கும். அந்த சர்ச்சுக்கு யாருக்குமே போக மாட்டாங்க. அந்த சர்ச்சில் வாலண்டியர்ஸே இருக்காது அந்த பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்க. ஆனால் இங்கேருந்து பிரயாணப்பட்டு இங்கிலீஷ் சர்ச் பயங்கரமாக எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறவங்களா, எல்லாம் அழகாக இருக்கிறவங்களா, எல்லாம் என்ன அதை விரும்பி போகிறவர்கள் உண்டு. அங்கே போய் ஊழியம் செய்கிறத கர்த்தர் பிரிவை உனக்கு எங்கே வச்சிருக்கிறார். தெய்வ சித்தம் அதுதான். அப்போதுதான் அற்புதங்கள் நடைபெறும். அப்பொழுதுதான் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுதுதான் உங்க குடும்பத்தில் மேன்மையான காரியங்களை செய்து கொண்டு இருப்பீர்கள். இன்னைக்கு தேவனை விட்டு நீங்கள் சித்தம் செய்யவில்லை என்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினையாய் இருக்கிறது. தேவன் அதை ஆசீர்வதிக்க முடியாது. அநேக நேரம் திருப்பி கொண்டு வரதான், அதுதான் மனம் திரும்புதல் என்று ஒரு வைத்திருக்கிறார். நீங்க உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனிடத்துல திரும்புங்க. நம்மளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நம்முடைய வழிகள் வித்தியாசமா இருக்கு, அது தேவனுடைய வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வழியில நடப்பீர்களானால் பிசாசு உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் சொன்ன காரியம் அது பரத்திலிருந்து சொன்ன உண்டான வார்த்தையாக இருக்கிறது. அங்க பரத்துக்குரிய எல்லா ஒத்தாசைகளும் அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நீங்கள் நடப்பீர்களானால் தேவனுடைய ஒத்தாசையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். பரத்திலிருந்து வரக்கூடிய ஒத்தாசை நீங்கள் எவ்வளோ முயற்சி வேணா எடுக்கலாம். நீங்கள் ஐயோ நான் இவ்வளோ பாரத்தை தூக்குறேனே, நான் இவ்வளோ குடும்பத்தின் காரியங்களை செய்கிறேனே, இப்படி தான் புலம்பிகிட்டே இருப்பீங்களே தவிர கர்த்தருடைய பாரங்கள் அங்கே எடுக்கப்படாது. கர்த்தர் உங்கள் இடத்துல சொல்லி இந்த மலையே நீங்கள் தூக்குங்கன்னு சொன்னாலும் அங்கே கர்த்தருடைய கரம் இருக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவன் என்ன பண்ணான், கோபங்களிலும் தன்னுடைய சுயத்தினாலும் அநேக முயற்சிகளை பண்ணான். அது அவனுக்கு கிளேசமாக இருந்தது, அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனா ஒரு காலங்கள் வந்துச்சு, கர்த்தர் அவனை பலப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் செய்யும்படியா போய் நிற்கும் பொழுது ராஜா இடத்துல போய் பேசினவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதிகாலையில் ராஜா வருவதற்கு முன்பாகவே மோசே போய் பேசினவனா இருக்கான். அது அவனுக்கு லேசமா இல்ல, லட்சாதி லட்சாதி ஜனங்களை ஒரே வார்த்தையில அவன் கொண்டு வந்தவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. எது மேன்மையானது? தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பது, அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, மாம்சத்தின்படி நடவாமல் சுயத்தின்படி யோசிக்காதபடி நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி போய் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள், நாம் விழுந்து கொண்டே தான் இருக்கிறோம். ரோமர் 12:2 மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். 3 நன்மையான காரியம் பாருங்க. அந்த சித்தம் எப்படி இருக்கிறது? நன்மையாய் இருக்கிறது, பிரியமுமாய் இருக்கிறது, அது பரிபூர்ணமான சித்தம். இன்னைக்கு நம்ம எடுக்கிறதெல்லாம் அரையும் குறைவாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறது, நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது, தொழில் தொடங்குறது, வேற ஏதாவது பண்றது எல்லாமே என்னது? அரையும் குறையுமா வாங்கிட்டு இதுக்கு அதுக்கு நடுவில் மாட்டிக்கணும். நிச்சயமாய் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தாங்க. இன்னைக்கு கூட யோசித்துட்டு இருந்தேன் நான். இத்தனை வருஷங்கள் இங்கே ஊழியங்கள் நடக்கிறது, அவ்வளோ பேருக்கு ஆகாரங்கள் போட்டு கொண்டுட்டு இருக்கோம், அவ்வளோ காரியங்கள் செலவுகளாக இருக்கு. யார் சந்திக்கிறா? தேவன் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கேயும் நாங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க இல்லை காணிக்கை எடுத்துலாம் கிடையாது.
கர்த்தர் செய்கிறவரா. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யலாம். 1989 தொடங்கப்பட்ட காரியம், அது கஷ்டமான காரியம். எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த ஊருக்கு வரும்படியாய் கொண்டு வந்த காரியம், கர்த்தருடைய கரம் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மேலே 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 பெருகி கொண்டே இருக்கிறது. அது எவ்வளோ தேவைகள் வந்தாலும் அதை சந்திக்கும்படியாய் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அது பாரமா இல்லை, அதுதான் செய்யணும். எந்த டிசிஷன் எடுக்கும்போது அவசரப்படாதீங்க, மேனிப்புலேட் பண்ணாதீங்க. மேனிப்புலேட்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து அதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்டவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க, அப்படிப்பட்டவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கர்த்தருடைய சித்தம், காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கலாத்தியர் 4:23 இவ்விதமாய் சொல்லுகிறது, மாம்சத்திலே செயல்படும் பொழுது அது நம்மளுக்கு பெரிய அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அடிமையானவளிடத்திலிருந்து பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். அடிமையானவளிடத்திலிருந்து பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஹல்லேலூயா. இது இருவரை குறித்து சொல்லுகிறது, ஈசாக்கும் இஸ்மவேலை குறித்து. ஈசாக்கு என்ன பண்ணா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி கடவுள் கொடுப்பே அப்படின்னு சொன்னது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? சுயமாய் மாம்சமாய் தனக்கு ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் என்று உலகத்துக்கு ஏற்ற விதமாய் எப்படி பண்ணாங்க? குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஒரு சந்ததி வந்துருச்சு. இதுல என்ன பெரிய விஷயம்? இந்த ஒரு ஸ்திரீ இல்லைன்னா இன்னொரு ஸ்திரீல இருந்து என்ன வந்துச்சுன்னா சந்ததி உண்டான அருமையான ஆலோசனை, லேசான ஆலோசனை. பட் ஆனா அது கர்த்தருடைய சித்தமா இல்லையே. ஆனால் தேவன் சித்தம் அங்கு வைத்திருந்தார், அதுவும் நிறைவேறினதா இருந்தது. அதுதான் ஆபிரகாம் உடைய சந்ததியாய் ஈசாக்காய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ண சந்ததியாய் இருக்கு. அது லெகுவாய் நடந்ததா இருக்கிறது. இன்னைக்கு இஸ்மாயில் என்ன பண்ணோம்? கடினமானவனாய் இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனை உள்ளதாய். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா, மாம்சத்தின்படி ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் இஸ்மாயிலை உருவாக்கி விடுவீர்கள். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளாரையே உருவாக்கி வைத்து விடுவீர்கள். உங்க தொழிலுக்குள்ளாரையே நீங்க உருவாக்கி வைத்துருங்க. அது உங்க தொழிலையும் வளர்ச்சி செய்ய விடாது, அது உங்க குடும்பத்தையும் வளர்ச்சியில. இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வழி இதுவேன்னு நான் சொல்லக்கூடிய நல்ல கர்த்தராய் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வழி. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? செவி கொடுக்க மாட்டேங்கிறீர்கள். உங்கள் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. உங்கள் செவிகள் யாருக்கோ செவி சாய்த்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் உள்ளவர்களுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை. அது ஆண்டுகள் கடந்து போனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது தேசமாய் மாறுகிறது. அது இன்னைக்கும் பழுகி பெருகினதாய் இருக்கிறது. எல்லாராலும் போற்றப்படுகிறதாய் இருக்கிறது. உங்களுக்குள்ளார அவிதமான சந்ததியை கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். இல்லாட்டினா என்ன ஆயிடும்? அநேக துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள் நிச்சயமா உண்டு. நீங்க நம்ம குடும்பங்களிலே உண்டு. கர்த்தருக்கு பிரியமில்லாத இஸ்மாயிலை உருவாக்கி வைத்தவர்கள் உண்டு. அதுவும் நடக்கும். ஏன்னா மாம்சத்தில் நடக்கும். மாம்சத்தில் எல்லா காரியங்களும் உண்டு. நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக தேவனிடத்தில் கேட்டீர்களா? நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக கர்த்தர் சித்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து நடந்தீர்களா? மாம்சத்தின்படி நடந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், முட்டாள் என்று சொல்லுகிறார். ஏன்? ஏன்னா அதோட முடிவு அவ்விதமாக இருக்கு. அது வேதனை உண்டாக்குறதா இருக்கிறது. நீங்கள் நிறைய பேரை திருமணம் பண்ணிட்டு நான் தப்பா பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்றது? கடினம் வாழ்க்கைகள், வேதனை, கஷ்டங்கள், ஒடுக்கப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்போமானால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியிலே நடக்கணும். ஆவியில் நிரப்ப முடியும். ஆவியில் நிரம்பி நடக்கிறவர்கள் உண்டு. ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆவியில நடக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? சத்தத்தை அவர்கள் பகுத்தறிவார்கள். 2 கொரிந்தியர் 11:3 இவ்விதமாய் சொல்லுகிறது. நேரம் கடந்து போய் நம்ம முடித்திடலாம். 2 கொரிந்தியர் 11:3 ஆனாலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமானது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளங்கும்படி
கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவான்? அவருடைய வஞ்சனையான வார்த்தைகள் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டான தேவனுடைய சித்தத்திலிருந்து இன்னைக்கு வஞ்சகமான காரியங்கள் பூமியிலே உண்டு. நம்மளை இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்குவதற்கும் தெய்வ சித்தத்திலிருந்து நம்மை பிரிப்பதற்கும் உண்டான அநேக காரியங்கள் உண்டு. அதுக்கு தான் காலையில் முழிச்சு அதை சொல்லும்போது, பரமண்டலங்களிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலையும் நிறைவேறுவதாக. புத்தி உள்ளவர்களாய் கர்த்தாவுடைய சித்தம் எது, இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஏது செய்ய வேண்டும், இன்னைக்கு நான் சர்ச்சில் வந்து நிற்கணுமா இல்லை என் வேலையில் நிற்கணுமா, இன்னைக்கு நான் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளை திருமணத்திற்கு, என் பிள்ளைகளுடைய படிப்பு, அதுக்கு மட்டுமல்ல அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கும்படியா தேவனுடைய ஆவியில நடக்கிறவர்கள் ஆவியின் கனிகளோ என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் ஆவியில நடக்கிறவர்கள் இடத்துல காணப்படும். ஆனால் மாம்சத்தில் நடக்கல என்னது? வேசித்தனமும் விசாரமும் காம விகாரமும் பொல்லாத சிந்தனை, இது எல்லாமே என்ன பண்ணும்? அவர்கள் இடத்துல இருக்கிறதா இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. பாதி பாதி வந்தும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. பூரணமாய் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, பூரணமாய் தேவனை யார் தேடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா 58:11 நாம் படிப்போம். அவர் இதுவே வழி என்று ஏசாயா 18:11 முடிக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நீங்கள் கர்த்தரிடத்தோடு நடப்பீர்களா? நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் பார்த்து கொள்ளுவார். நிறைய நேரம் அந்த காலங்கள் வந்துடும், இந்த காலங்கள் வந்துடும். கர்த்தரோடு நீங்கள் அவர் சித்தத்தை நீங்கள் செஞ்சுட்டு வருவீர்களானால் அது எந்த காலமாக இருந்தாலும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு விதவைக்கு தான் கர்த்தர் அனுப்பி விட்டார். ஒரு பெரிய எல்லாம் அந்த தேசம் முழுவதும் பஞ்சமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விதவை வீட்டுக்கு மட்டும் என்ன பண்றாரு? எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். வேற யாரும் போல அவர் சித்தத்தின்படி அவரை நம்பி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நேராய் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மகா வறட்சியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு தெரியும் யார் என் மேல நம்பி நடக்கிறார்கள், யார் எனக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:16-17 வசனங்களை நாம் படிப்போம். கலாத்தியர் 5:16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் ஆவியிலே நடப்பீர்கள் ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். மாம்சத்துக்குரியபடி நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதை நிறைவேற்றும்படியாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் அவைகள் தான் அதனோட முடிவோ மரணமாக இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உடைய நாமத்தினால் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் என கர்த்தர் சொல்வார், நான் உன்னை அறியேன். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், நாம் செய்து முடிப்போம். மத்தேயு 6:10 நாம் வாசித்து முடிப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. பரமண்டலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவது. இன்னைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை செய்றீங்க? எத்தனை பேர் பூரணமாய் செய்து ஆனால் நீங்கள் மாம்சத்தில் நடப்பீர்கள் ஆனால், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பீர்கள் ஆனால் சஞ்சலத்துக்குள்ளாய் நாம் நிற்போம். இருக்காதபடிக்கு ஆவிலே நடங்க. அவர் அனுதினமும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மகா வறட்சியான காலங்களாக இருந்தாலும் அங்கேயும் அவர் நடத்துவார். அங்கேயும் அவருடைய சித்தம், அவருடைய பலத்த கரம் நம்மளை தாங்குகிறதா இருக்கும். கர்த்தர் தம்மை இதை ஆசீர்வதிப்பாராக. மித்திரன் ஜெபம். ஆமென். பாடல்கள் வேளையும் அபிஷேகத்தின் வேளையும்
வேலையிலையும் அப்பா செய்தி வேலையிலையும் அப்பா நீங்கள் முற்றிலும் பொறுப்படுத்து அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசு சுவாமி நீரே இதற்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறபடினாலே கார்டன் ஆஃப் கெத்செமனிலே நீர் ஜெபம் பண்ணியிருத்தவப்பனே. அப்பா பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நீர் ஜெபம் பண்ணது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உமது கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. உமது சித்தம் மாத்திரம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஒரு விஷயம் அப்பா, கல்வாரியின் ரத்தத்தினால எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவுங்க தகப்பனே, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் தகப்பனே. அப்பா யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆள்கை சேர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், என்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் எங்களை கரம் பிடித்து அப்பா அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் நடக்கும்படியாக எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வேத வசனத்தின்படி என்னென்ன திட்டங்கள் அப்பா சபை மக்களுக்கு வைத்திருக்கிறியோ, என்னென்ன திட்டங்கள் அப்பா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வைத்திருக்கிறியோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் நீர் வல்லவராக இருக்கிறபடினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்பான பாஸ்டாயும் முழு குடும்பத்தையும் ஆணிப்பா இந்த காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேலும் மேலும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வாங்குறத பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற வேத வசனத்தின்படி அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷம் அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் அப்பா நீங்க முற்றிலும் வழி நடத்துங்க, கரம் பிடிங்க. இயேசு கிறிஸ்து இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வதுபோல பூமியிலே செய்வதாக, அன்றன்று அப்பத்தை விளைவித்தாரும் எங்களுக்கு நாம் மன்னிக்கிற போல மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் ராஜ்யமும் மகிமையும் என்றைக்கும் உடையவளே, ஆமென். ஐயா ஆசீர்வாதம் சொல்லுங்க. The grace of our Lord Jesus Christ and love of God the Father and the blessing of God the Holy Spirit be with us all forever. Amen. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையோ அப்பத்தாலே போஷித்து வாழப்பியோ இப்போதோ தெளிவந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். வானத்தின் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய பெருமானாய் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நடந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் எப்பொழுதும் முடிசூட்டப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இப்போ ஞானஸ்நானம் உண்டு. தயவுசெய்து கொஞ்சம் 1/4 மணி நேரம் எல்லா விதமும் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு இப்பொழுது போய் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். எல்லாரும் அங்கே வாங்க. அர்ஜென்ட்